2025 ஆண்டு புத்தாண்டையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் புதுவை மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இன்று வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்திகள், உலக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக புதுச்சேரியில் வாழும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறக்கின்ற புதிய ஆண்டு 2025 அனைவரது வாழ்விலும் வளத்தையும் நலத்தையும் தந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் நிலை பெற செய்யும் ஆண்டாக அமையட்டும். இந்தியாவின் ஒருமைப்பாடு, பொருளாதார வளர்ச்சி, தலைமை தகுதி போன்றவற்றை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் ஆண்டாகவும் இது அமையும் என்று நம்புகிறேன். 2024 ஆண்டில் பெருமழை போன்ற சில சவால்களை சந்தித்த காலத்திலும் நாம் அனைவரும் உறுதியோடு ஒற்றுமையோடும் இணைந்த பயணம் செய்ததை நான் நினைவு கூறுகிறேன். நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைப்பதில் நம் ஒவ்வொருவருக்கும் பங்குண்டார். ஒளிமயமான தேசத்தை உருவாக்க நமது அர்ப்பணிப்பை உறுதி செய்வோம். பாரத பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் பயணிப்போம். அனைவரும் இந்த புத்தாண்டை குடும்பத்தோடு நண்பர்களோடும் கொண்டாடி மகிழ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்திகள், இந்த புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் கொண்டு வருவதாக அமையட்டும். உங்கள் வாழ்வின் பாதை அன்பாலும் வெற்றியாலும் திறக்கப்படும் என்று கூறி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாட்டிலேயே அதிக பெண் வாக்காளர்கள் ஓட்டு 53.03% பதிவாகி மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மிஞ்சியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2024 ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான 42 புள்ளி விவர அறிக்கைகளின் விரிவான தரவு தொகுப்புகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் நாட்டிலேயே அதிக பெண் வாக்காளர்களின் ஓட்டு 53.03% பதிவாகி மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மிஞ்சியுள்ளன. மக்களவை தேர்தலில் புதுச்சேரியின் மாஹே சட்டமன்ற தொகுதியில் உள்ள 31 வாக்குச்சாவடிகளிலும் பெண் வாக்குச்சாவடி அலுவலகங்கள் பணிபுரிந்துள்ளன. பாலின விகிதம் 2023 ஆண்டு 1127 இருந்து 2024 ஆண்டு 1130 ஆக அதிகரித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 2024 5,42,979 ஆக இருந்த பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2019 5,13,799 ஆக இருந்தது. இது 5.67% அதிகரித்துள்ளது. 2024 ஆண்டு நாட்டிலேயே அதிக சதவிகித பெண் வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. 2019 96 ஆக இருந்த மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்ணிக்கை 2024 151 பதிவு செய்துள்ளனர். இதில் 105 பேர் வாக்களித்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பிற்காக ஒயிட் டவுனில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட ஆயிரக்கணக்கான வெளி மாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ரிசார்ட்டுகள், தனியார் நிர்வகிக்கும் கடற்கரை, ஹோட்டல்களில் மது விருந்துடன் கூடிய பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் ஹோட்டல்களில் நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நகர மற்றும் கடற்கரை சாலைகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதபடி தடுப்பு கட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணிகள் 2000க்கும் அதிகமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் நாளை 1 மணி தேதி காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த தற்காலிக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரைக்கு செல்ல PRTC மூலம் 30 இலவச பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், வீதிகள் எல்லாம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரம்யமாக காட்சியளிக்கின்றன. கடற்கரை சாலையில் நள்ளிரவு 12:30 மணி வரை புத்தாண்டு கொண்டாட அனுமதிக்கப்படுவர். மது பார்களில் இரவு 1 மணி வரை மது விநியோகம் செய்ய கலாத்துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. மாநிலத்தின் எல்லை பகுதியிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர்.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆட்டோவிற்கு மலர் வளையம் வைத்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் உடனடியாக உயர்த்தப்பட்ட விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆட்டோவிற்கு மலர் வளையம் வைத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி எல்லைப்பிள்ளை சாவடி குழந்தைகள் மருத்துவமனை முன்பு சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை சாலையில் நிறுத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலர் வளையத்துடன் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஊர்வலமாக சென்றனர். பின்னர் ஆட்டோவிற்கு மலர் வளையம் வைத்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததுடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். சண்டிகர் மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி பணியிலிருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறையை தனியார் மயப்படுத்த உள்ள நடவடிக்கையை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சண்டிகர் மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் சங்க தலைவர் தணிகாச்சலம் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணியிலிருந்து வெளிநடப்பு செய்த ஊழியர்கள் புதுச்சேரி மற்றும் சண்டிகர் மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி கையில் பாதகைகளை ஏந்திய மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடற்கரையில் நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி கடலில் இறங்குவதை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடலோரத்தில் காற்று பலமாக வீசுவதால் அலைகள் சீற்றமும் அதிகரித்துள்ளது. புதுவையில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் கடற்கரை சாலைகள் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூடுவார்கள். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு புத்தாண்டை ஒட்டியும் அரையாண்டு தேர்வு விடுமுறையாலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கடற்கரையில் நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிப்பதை தடுக்கும் விதமாக கடற்கரையோரம் தடுப்பு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரை சாலையிலிருந்து பாண்டி மெரினா வரை தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்குள் கால்நடைக்க கூட சுற்றுலா பயணிகள் இறங்குவதை போலீசார் தடுத்து எச்சரித்து வருகின்றனர். புதுவை கடல் வழக்கத்தை விட இன்று சீற்றத்துடன் காணப்பட்டது. கடலோரத்தில் காற்று பலமாக வீசுவதால் அலைகளின் சீற்றம் அதிகமாக உள்ளது. புதுவை கடலோர காவல்படை போலீசார் கடலில் படகில் சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உப்பளம் துறைமுகத்திலிருந்து டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்காலா, டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி கலைவாணன் ஆகியோர் கடலோர பாதுகாப்பு படையினர் 2 படகுகளில் கடலுக்குள் சென்று ஆய்வு செய்தனர். இந்நிலையில் வெளிநாடு மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட வந்த வண்ணம் உள்ளனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மாணவர்கள் சார்பில் கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை சேர்ந்த இறுதி ஆண்டு மாணவர்கள் காட்டேரிக்குப்பம் பகுதியில் ஊரக வேளாண் கள அனுபவ பயிற்சி பணி மேற்கொண்டு வந்த நிலையில் அங்குள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கால்நடை மருத்துவர் செல்வமுத்து உதவியோடு கால்நடை பராமரிப்பு சிறப்பு முகாம் நடத்தி அதன் மூலம் குடற்புழு நீக்கம் மருந்து, தாது உப்பு கலவை நன்மைகள், நோய் பற்றிய விழிப்புணர்வு, பூச்சி உணி பற்றிய விழிப்புணர்வும், அதைத் தொடர்ந்து மாட்டு தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் பற்றியும், தூய பால் உற்பத்தி எவ்வாறு செய்வது என இவை அனைத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் மாணவர்களுடன் வேளாண் அலுவலர் வெங்கடாச்சலம், துணை வேளாண் அலுவலர் கண்ணாயிரம், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் குமரன் ஆகியோர் உடனிருந்தனர். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக அளித்த புதுவை அரசுக்கு சரியான பாடமும் புகட்டும் ஆண்டாக அமைய இப்புத்தாண்டில் அனைவரும் சபதம் ஏற்போம் என மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் இன்று வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியோடு புதிய வருடம் பிறக்கிறது என்றாலே அனைவரின் மனதிலும் தன்னம்பிக்கை பிறந்த இதுவரை வாழ்க்கையில் அனுபவித்து வந்த துன்பங்கள், துயரங்கள் இந்த புது வருடத்தில் நீக்கி விடாது என்று ஏக்கத்துடன் இருந்த நேரத்தில் மக்கள் கவலனாக இருக்க வேண்டிய புதுவை அரசு ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியும் மக்களை வஞ்சித்து சுரண்டி பிழைப்பும் நடத்தும் அரசாங்கம் இருப்பதுதான் வேடிக்கையாக உள்ளது. அரசின் உள்கட்டமைப்பு சரியில்லாத காரணத்தினால்தான் பெண்கள் புயலை சமாளிக்க முடியாமல் புதுவை வெள்ளக்காடாக மாறியதை மக்கள் மறக்க முடியாது. நிதி நெருக்கடி என்ற பெயரில் சுற்றுலாவை மேம்படுத்த போகிறோம் என்று கூறி
கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்ட்ரோபார் புதிய மதுபான கொள்கையினால் புதுவை கொலை கொள்ளை விபச்சாரம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களால் புதுச்சேரி ஒருபுறம் தள்ளாடி கொண்டிருக்க முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான பொம்மலாட்ட அரசு எந்த நேரத்தில் கவிழுமோ என்ற நிலைகள் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்நிலையெல்லாம் நீங்கி இந்த புத்தாண்டில் புதிய அரசியல் மாற்றம் ஏற்படாதா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் மக்கள் மனதில் உருவாக்கியுள்ளது. நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக நடக்கட்டும் என்கிற கூற்றினங்க ஏழை எளிய நடுத்தர மக்களின் நல்ல எண்ணங்களை பிரதிபலித்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நல்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக இந்த புத்தாண்டு மலர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட கடற்கரைக்கு வருபவர்களுக்கு இலவச பேருந்து புதுவை அரசு சார்பில் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சுமார் 1.5 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிக அளவில் மக்கள் கூடுவதால் ஒயிட் டவுன் பகுதிகளில் மதியம் 2 மணி முதல் நாளை காலை 8 மணி வரை போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட கடற்கரைக்கு வருபவர்கள் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்து இலவச பேருந்துகள் மூலம் கடற்கரைக்கு செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று இருசக்கர வாகனத்தை நிறுத்தி இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் 2025 ஆண்டிற்கான காலண்டரை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இதில் உலக சுற்றுலா தரவரிசையில் புதுச்சேரி 2ஆம் இடம் பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் மூலம் 2025 ஆண்டிற்கான மாத காலண்டர் வெளியீட்டு விழா சட்டசபையில் முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி 2025 ஆண்டிற்கான மாத காலண்டரை வெளியிட்டார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த காலண்டரில் உலக சுற்றுலா தரவரிசையில் புதுச்சேரி 2ஆம் இடம் பெற்றுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள், மசூதி, பேராலயம் போன்றவற்றின் புகைப்படங்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் அச்சிடப்பட்டுள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி பெயரில் போலியாக உலாவும் வாட்ஸ்அப் லிங்கை தொட்டால் வங்கி கணக்கில் இருந்து பணம் பறிப்போய்விடும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் புதுச்சேரியில் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு SBI வங்கி பெயரில் இணையதள லிங்க் பரவி வருகிறது. இதில் உங்கள் வங்கி கணக்கில் 7000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. லிங்கை திறந்து பெற்றுக் கொள்ளுங்கள். SBI பரிசு புள்ளிகளை பணமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆதார் எண்ணை வங்கி எண்ணுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. லிங்கை தொட்டு அந்த பைலை திறந்ததும் வாட்ஸ்அப் குழுக்களின் ஐகான்கள் மற்றும் பெயர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என மாறிவிடுகின்றன. அடுத்த சில நிமிடங்களில் நாம் எந்தெந்த வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து உள்ளோமோ அந்த குழுக்களுக்கு அந்த லிங்க் பரவுகிறது. அந்த குழுவில் இருக்கும் யாராவது அந்த ஃபைலை திறந்தால் அடுத்த வேறு குழுக்களுக்கு இதே போல் பரவி விடுகிறது. மோசடியான எந்த SBI ஃபைலை திறக்க வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பெருமுகல் பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு உலக நன்மை வேண்டி 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஹனுமன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பெருமுகல் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதில் திவ்ய மலர்கள், வாசனை திரவியங்கள் உள்ளடங்கிய 108 தொகுப்பினை கொண்ட சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட 108 சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு சங்கு அபிஷேகம் நடைபெற்றது. சங்க அபிஷேகத்தினை தொடர்ந்த யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசி நீரை கொண்ட அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதி காண்பிக்கப்பட்டது. இது சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்ட வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் அருளை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த குடில் நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இவ்வாலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் பக்த ஆஞ்சநேயருக்கு நேற்று மாலை பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வெண்ணெய் சாத்தி
வெற்றிலை மற்றும் வடை மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் அமுல், பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர்கள் கண்ணன், கலையரசி உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மார்கழி மாதம் அமாவாசையை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் கோவில் தீச்சட்டி ஊர்வலம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் பிரதி மாததோறும் அமாவாசை தினத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற தீச்சட்டி ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு நேற்று மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு காலை பால், தயிர், இளநீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை மலர அலங்காரத்துடன் கரகம் ஜோடிக்கப்பட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்ற தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வலம் வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் இவ்வாலயத்தில் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அமுல் குடும்பத்தினர் மற்றும் ஆலய விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முதியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 31 மீனவர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு மீன்பிடி உபகரணங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 31 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த 31 மீனவ பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்வில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் தொகுதி மீனவர் அணை துணை செயலாளர் பூபதி, கிருஷ்ணன், தேசப்பன், பாவாடை, வேல்முருகன், மணிபாலன், நடராஜன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள், திமுக முக்கியஸ்தவர்கள், தொகுதி மக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதிரியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட துளசி மாலை, நெய் வடை மாலை சாத்தப்பட்ட சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாள் அனுமனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்ற ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்ட மகா அபிஷேகம் செய்யப்பட்ட பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்ட மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.